கலைஞரால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு அளித்த மாநில சுயாட்சி அறிக்கை, தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம், சட்டப்பேரவை மற்றும் மேலவையில் நடைபெற்ற மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் அடங்கிய முழுமையான தொகுப்பு 1974 மாநில சுயாட்சி நூல் ஆழி பதிப்பகத்தில் தற்போது விற்பனையில். ஒரு சில மாணவர்கள் நாங்கள்லாம் வெளிநாட்டில் போயிட்டு படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நெகிழ்ச்சியாக பேசக்கூடிய 3 வீடியோக்களை பார்க்க முடிஞ்சது. எனவே என்ன இது, மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு எதுக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறாங்க, ஏதாவது புது ஸ்கீம் எது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த முழுமையான வீடியோக்களை பார்க்கும்போது அந்த திட்டத்தை பற்றி மாணவர்களே முழுமையான தகவல்களை சொல்லியிருந்தாங்க. எனவே என்ன திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக வரப்போகிற கல்வியாண்டில் இருந்து 60 மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் சான்றிதழ்களையும் வழங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதியை சமத்துவ நாளாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சு வருடந்தோறும் கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில் தான் நேற்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சமத்துவ நாள் விழா கொண்டாடப்பட்டதுங்க. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள், அம்பேத்கரின் பேரனான பிரகாஷ் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி பல முக்கியமான தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் வழங்கியிருந்தாரு. அதன் ஒரு பகுதியாகத்தான் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழே வெளிநாட்டில் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்ற 60 மாணவர்களுக்கு மொத்தமா 21 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் தொகை வழங்கப்பட்டு அதுக்கான சர்டிபிகேட்டையும் கொடுத்திருக்காங்க. எனவே இதை தொடர்ந்து தான் இந்த திட்டத்தின் கீழே ஸ்காலர்ஷிப்பை பெற்ற சில மாணவர்கள் ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி சுருக்கமா பார்த்திடலாம். பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், மேலும் கிறிஸ்தவ பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த வகுப்புகளை சேர்ந்த மாணவர்கள் முதுகலை படிப்போ இல்ல PhD போன்ற ஆராய்ச்சி படிப்போ வெளிநாட்டில் தங்கு தடையின்றி படிக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குதுங்க. அதாவது இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ, அவங்க எந்த யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிறாங்களோ அதன் அடிப்படையில் வச்சு இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு மாணவருக்கு ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்பா வழங்கப்படுதுங்க. மேலும் இதுக்கான கிரைட்டீரியா என்னன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சிம்பிள் கிரைட்டீரியா தாங்க இருக்குது. அதாவது அப்ளை பண்ணக்கூடிய மாணவரோட பெற்றோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு கிரைட்டீரியா மட்டும் தான் வச்சிருக்காங்க. மற்றபடி 8 லட்சத்துக்கும் குறைவா யாரெல்லாம் ஆண்டு வருமானம் வாங்குறாங்களோ அந்த பெற்றோருடைய குழந்தைகள் தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது முழுக்கவே பின்தங்கிய நிலையில் இருக்கிற சாதிகளை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும், அவங்களுடைய ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டிருக்குது. சரி, இப்ப மாணவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சிவரஞ்சனி அப்படிங்கிற மாணவி பேசுறாங்க. என்னுடைய சொந்த ஊர் ராஜபாளையம் அப்படின்னும், அப்பா ஒரு டிரைவர் அப்படின்னும், கடந்த வருஷம் இளைநிலை படிப்பு அதாவது யூஜி கோர்ஸை முடிக்கும் போது நான் முதுநிலை படிப்பை படிக்கிறதுக்காக தேடும்போது எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்த போதுமே படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னும், அடுத்து வெளிநாட்டில் படிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது நிதி நெருக்கடி இருந்த போது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனா அப்போதான் இந்த அயலக உதவித்தொகை திட்டத்தை பத்தி தெரிய வந்த போது அப்ளை பண்ணி உள்ள வந்த அப்படின்னும், இந்த ப்ராசஸ் எல்லாம் ஈஸியாவே முடிஞ்சது, 15 நாட்களுக்குள்ள எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னும், அடுத்து ஸ்காலர்ஷிப்புமே அப்ரூவ் ஆகி பல்கலைக்கழகத்துக்கு டைரக்டா மெயில் போயிருச்சு. எனவே இப்ப இதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னும், மிக முக்கியமா என்னோட குடும்பத்திலிருந்தே நான் தான் முதல் முறையா வெளிநாட்டில் படிக்க போறேன் அப்படின்னும், அதுவும் நியூசிலாந்து மாதிரியான ஒரு நாட்டில் படிக்க போறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாணவி என்ன கோர்ஸ் படிக்க போறாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் மாஸ்டர் இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் பாடத்தை படிக்க போறேன் அப்படின்னும், ஒரு வருஷத்துக்கான இந்த கோர்ஸுக்கு 36 லட்சம் ரூபாய் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் அவங்க குறிப்பிட்டு ஜாலியா சொன்னது என்னன்னா, நான் வெளிநாட்டில் படிக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே UK, US, கனடா, ஜெர்மன் அப்படின்னு தான் பரிந்துரைச்சாங்க. ஆனா நான் தான் நியூசிலாந்துல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னும், இந்த படிப்புக்கான ஃபுல் டியூஷன் ஃபீஸையுமே தமிழ்நாடு அரசு ஏத்துக்கும் போது நான் ரொம்பவே நெருக்கடி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நான் ஏன் நியூசிலாந்தை தேர்ந்தெடுத்தேன்னா அங்க மக்கள் தொகை குறைவா இருக்கிறாங்க, அங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நியூசிலாந்தை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னும், இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா நான் வெளிநாட்டில் போயிட்டு படிக்க போறேன் அப்படிங்கறது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியா தெரிவிச்சிருந்தாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அந்த படிப்பை முதல்ல சாத்தியப்படுத்தணும். 8வது தாண்டி படிக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு, அதை சாத்தியப்படுத்தணும். 12வது தாண்டி படிக்கிறது சாத்தியம் இல்லாம இருந்துச்சு, அதை சாத்தியப்படுத்தணும். இப்போ வெளிநாட்டில் போயிட்டு படிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை சாத்தியப்படுத்திருக்கிறோம். அதுலயுமே நான் எந்த நாட்டுக்கு போயிட்டு படிச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய தன்மையை இந்த திட்டமானது வழங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளால பார்க்க முடியுது. அதை தான் மாணவி சிவரஞ்சனி அவர்கள் நெகிழ்ச்சியா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே நான் வெளிநாட்டில் போயிட்டு படிக்க போறேன் அப்படின்றத நினைச்சு எங்க
குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னும் இது இந்த திட்டத்தால மட்டும் தான் சாத்தியப்பட்டுச்சு, இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து இங்கிலாந்து நாட்டில் லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்காக தேர்வாகி இருக்கிற மதுபாலன் அப்படிங்கிற மாணவர் பேசும்போது இந்த திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னும் இளநிலை படிப்பை முடிக்கும் போது அடுத்து முதுநிலை படிப்பெல்லாம் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிற யோசனை இருந்துச்சு அப்படின்னும் இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் மட்டும் தான் எனக்கு ஒரே நம்பிக்கை இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த திட்டமானது வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் இந்த திட்டத்தை வழங்கின தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் இப்படி வெளிநாட்டில் போய் படிக்கிறது அப்படிங்கிறது பட்டியல் சாதியில இருக்கும் எங்களை முன்னேற்றும் விதமா அமைஞ்சிருக்குது அப்படின்னும் இதன் மூலமா எங்களுடைய குடும்பமும் முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரொம்ப முக்கியமா என்ன சொன்னார்னா எங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்றதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நிறைய திட்டங்களும் நிறைய ஸ்காலர்ஷிப் இது போன்று இருக்குது அப்படின்னும் நாம இந்த சாதியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படவே தேவையில்லைங்க. இந்த ஸ்காலர்ஷிப் திட்டமானது நாங்க மேற்கொண்டு போறதுக்கு நல்ல அடித்தளமா அமையும் அப்படின்னும் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்தை பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அடுத்த கட்டமா இந்த திட்டத்துல நீங்க எப்படி அப்ளை பண்ணி உள்ள வரலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாருங்க. அதாவது இளநிலை படிப்பு முடிச்சுட்டு 60க்கு மேல பர்சன்டேஜ் வச்சிருந்து நல்ல யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணும்போது அங்க நம்ம பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகி யூனிவர்சிட்டில இருந்து ஆஃபர் லெட்டர் வரும்போது நாம இந்த ஆதி திராவிட நலத்துறை ஆபீஸ்ல வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது அதை மதிப்பீடு பண்ணி நமக்கு ஸ்காலர்ஷிப்பை வழங்குவாங்க. மேலும் விசா அப்ளை பண்றது, டிக்கெட் புக் பண்றது, ஃபைனல் பண்றது அப்படின்னு சொல்லி பல கண்டிஷன்களை பத்தி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து என்ன சொன்னார்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வரேன் அப்படின்னும் முதுநிலை படிப்பை படிக்கிறதுக்காக நான் நிறைய இடத்துல முயற்சி பண்ணேன், ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்காமே இருந்தது. அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். இப்போ எனக்கு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியா பேசியிருந்தாரு. மேலும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாருங்க. மேலும் இவருக்கு அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருந்த மாணவர் கோபிநாத் அவர்கள் பேசும்போது நான் இங்கிலாந்துல இருக்கிற போர்ட்ஸ்மவுத் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்னும் குளோபல் MBA படிப்பை படிக்கிறதுக்காக செலக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் நான் இப்போ இங்கிலாந்து போக போறேன் அப்படின்னு நினைச்சா சந்தோஷமா இருக்குது அப்படின்னும் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக ஆதி திராவிட நலத்துறையினர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னும் இவ்வளவு சீக்கிரமா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே கிடையாது, 10 நாள்ல அப்ரூவல் கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் 2017 இருந்தே நான் வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா பண வசதி இல்லாத காரணத்தினால நான் அப்ளை பண்றதே நிறுத்தி வச்சுட்டேன் அப்படின்னும் அடுத்துதான் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே அப்ளை பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்தை பத்தி மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை, எனவே இந்த திட்டத்தை பத்தின தகவல்கள் மக்கள் கிட்ட சேரணும் அப்படின்னும் இந்த வாய்ப்பை கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. அடுத்து இவருக்கு அடுத்து பேசின வித்யா அப்படிங்கிற மாணவி வெளிநாட்டுல முதுநிலை படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஆசையா இருந்தது, ஆனா போதுமான அளவுக்கு பண வசதி இல்லாத காரணத்தினால இந்த விஷயத்தை நான் நிறுத்தி வச்சிருந்தேன் அப்படின்னும் எனவே இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி தெரிய வந்தது, அப்ளை பண்ணது உடனே ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அப்படின்னும் இந்த வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாணவி வித்யா அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. எனவே இந்த 4 பேரை தாண்டியுமே நிறைய மாணவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. பேட்டி கொடுத்த எல்லா மாணவர்களும் சொன்னது என்னன்னா வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கனவா இருந்தது அப்படின்னும் பல்வேறு காரணங்களாலையும் குறிப்பா சொல்லணும்னா பண வசதி இல்லாததுனாலையும் அந்த ஆசை தடப்பட்டு போயிடுச்சு, ஆனா இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா அந்த ஆசை நிறைவேறி இருக்குது அப்படிங்கறதா எல்லாருமே நெகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் குடும்பத்துடைய வாழ்வாதாரமும் முன்னேறது, வெளிநாட்டுல போயிட்டு பல்வேறு விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றது, உலக அறிவை மேம்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் மூலமா பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. மேலும் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டமானது சாதி சார்ந்த தடையை உடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாதி சார்ந்து பின்தங்கி இருக்கிற வகுப்பை சேர்ந்தவர்கள் மென்மேலும் உயர்ந்துகிட்டே போறதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் திட்டமானது மிகப்பெரிய ஊக்கமா அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான தமிழ்நாடு அரசு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. மேலும் கடந்த கல்வியாண்டுல மட்டும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் மொத்தம் 171 மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. எனவே கடல் கடந்து நாடு கடந்து நம்மளுடைய மாணவர்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே உன்னதமான ஆசையோட இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதன் மூலமா வருஷத்துக்கு 171 பேர் 60 பேர் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் போயிட்டு படிச்சு பயன்பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இதை செயல்படுத்தக்கூடிய ஆதி திராவிட நலத்துறையினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். கலைஞரால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு அளித்த மாநில சுயாட்சி அறிக்கை, தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம், சட்டப்பேரவை மற்றும் மேலவையில் நடைபெற்ற மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் அடங்கிய முழுமையான தொகுப்பு
1974 மாநில சுயாட்சி நூல் ஆழி பதிப்பகத்தில் தற்போது விற்பனையில்.